ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 30 ml ஊற்றிருக்கேன். ஊறுகாய்க்கு எப்பயும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை நான் நல்லா உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு உலர வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வைக்கிறேன். இந்த புளி கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த பூண்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதில் 1/4 பகுதியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதியை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வதக்கி வச்ச பூண்டையும் சேர்த்துடலாம். அதே மாதிரியே அரைச்சி வச்ச பூண்டையும் இப்பயே சேர்த்துடுங்க. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா வெந்த பிறகு நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா அலசிட்டு அடியில் உள்ள கசண்டெல்லாம் நீக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். இது அந்த புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெல்லம் சேர்க்குறோம். இந்த வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் உப்பு ஏதாவது பத்தலைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமான பூண்டு ஊறுகாய் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.